வணக்கம் மக்களே. நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசி பெயர்ச்சியாகிறாரு மார்ச் 29ஆம் தேதி. அந்த அடிப்படையில் மேஷராசிக்கு 12ஆம் இடமான போகஸ்தானம் அதாவது விரய சனி, ரிஷபராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் லாப சனி, மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் கர்ம சனி, கடகராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானம் பாக்ய சனி, சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானம் அஷ்டம சனி, கன்னிராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம் கண்ட சனி, துலா ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானம் ரோக சனி, விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடமான புத்திரஸ்தானம் பஞ்சம சனி, தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம் அர்த்தாஷ்டம சனி, மகர ராசிக்கு 3ஆம் இடமான சகோஸ்திரஸ்தானம் சகாய சனி, கும்பராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் பாத சனி, மீன ராசிக்கு 1ஆம் இடமான ஜென்மஸ்தானம் ஜென்ம சனி. சனி பெயர்ச்சி 2027 வரைக்கும் இந்த மாதிரி தான் ராசிக்கு பலன்கள் தரப்போகிறாரு. நம்ம கும்பராசிக்கு மீனராசிக்கும் மேசராசிக்கும் கொஞ்சம் பலன்கள் கம்மியாக தான் இருக்கும். அதிக பலன் யாருக்குன்னா மகர ராசிக்கு மற்றும் ரிஷப ராசிக்கு. மத்தியம பலன் யார் யாருக்குன்னா மிதுன ராசிக்கு, கடக ராசிக்கு, கன்னி ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.